அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவோட கைக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா கார் கண்ணாடியை உடைச்சிருப்பாரு. ஸோ அதனால கையில் அடிபட்டிருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான துருப்புச்சிட்டா பின்னாடியுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட எண்டில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமாங்க, அது என்ன டர்னிங் பாயிண்ட்னு போக போக பாருங்க. நம்ம ஹீரோயினி கட்டு போட்டு விட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்றப்ப இல்ல நீ செத்து போயிட்டேன்னு ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். நீ இல்ல அப்படின்னா என்னால் இருக்க முடியாதுங்கிறதா உண்மை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் பண்ணேன். ஏன்னா நீ காருக்குள்ள இருந்தன்னு தான் நினைச்சேன். நான் போறப்ப நீ காருக்குள்ள இருந்தியா, அதனாலதான் நான் பயந்துட்டேன் அப்படின்றாரு. சோ இதை கேட்டனே அவங்க வந்து இல்லைங்க, நான் வந்து காரை விட்டு இறங்கிட்டேன். எதனால தெரியுமா? ஆக்சுவலி நம்ம ஒரு தடவை வந்து லக்க ஒருத்த வித்துக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? எஸ், அவன் அந்த பக்கம் போறப்ப நான் அதை திரும்ப வாங்கலான்னு போறதுக்காக தான் காரை விட்டு இறங்கினேன் அப்படின்றாங்க. இதை கேட்டனே எனக்கு அது தெரியாது இல்ல, அதனாலதான் நான் பயந்துட்டேன். அதே நேரத்தில் நீ இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. சோ இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சவங்க படக்குன்னு இல்ல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னமா? ஒன்னும் இல்ல, நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவால ஹீரோயின் இல்லாம இருக்க முடியாதுங்கிறத நம்ம ஹீரோயினி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி கண்ணை தொடச்சு விட்டு நான் லவ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்னமா? உங்க லைஃப் முழுக்க வந்து உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிடாம பாத்துக்குவேன் நான் சொன்னேன். சோ அது ஞாபகம் இருக்கா? அதுக்காகவே இப்ப நான் இந்த சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. சோ நம்ம ஹீரோயினி எங்க இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்ததுனாலதான், ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சோன்னு சொல்லி பயந்ததுனாலதான் இப்ப இந்த சர்ஜரிக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல அவரும் வந்துட்டு டக்குன்னு அப்படி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரா. நம்ம ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லுவார், இங்க பாருமா, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் எப்படியாவது போராடி உன்னுடைய ஞாபகத்தை கொண்டு வர முயற்சி செய்வேன் அப்படின்றாரு. சோ இதை கேட்டனே அவங்களும் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்க நம்ம கிராமத்தை காட்டினா அங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பி பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா கடையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இப்பதாங்க அவர் இருக்கிறப்பே டக்குனு ஒரு ஃபன் பண்ணி விட்டுருவாரு. இப்ப இவன் உட்கார்ந்து இருக்கும் போது அங்க சில பேர் வருவாங்க, அந்த கிராமத்துக்காரங்க வரும்போது என்ன பண்ணி உட்கார்ந்து இருக்கவங்க மாமா எங்க? அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு, நான் தான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். என்ன பார்ட் டைம் வரையா? இல்ல என்ன நீங்க என்னை பார்த்து பார்ட் டைம் டீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு கம்பெனில சிஇஓவா இருந்திருக்கேன், இந்த பிசினஸ் கூட எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்றா. அதே நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல டப்புன்னு சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு வெறும் 3500 வானுக்கு வந்து அழகா நம்ம ஆளு என்ன பண்றான்னா நண்டு சூப்பு கொடுக்குறான். சரி நண்டு வந்து அங்க போய் கடல் நண்டு பெருசா இருக்கும்ல, அதை வந்து நல்லா சூப் மாதிரி வச்சு கொடுக்குறான். அது ரொம்ப ரொம்ப காஸ்ட் கூட, ஆனா இவன் ரொம்ப கம்மியா தர்றான் விலைக்கு. அவங்களும் கேக்குறாங்க, ஏப்பா இவ்வளவு விலை கூடனதை இவ்வளவு கம்மியா தர்றியே, அதனால என்னப்பா உனக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா, இங்க பாருங்க ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே வாழ்க்கையில பிசினஸா மட்டுமே பார்க்க கூடாது. எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பிசினஸ்னா அதுக்காக வந்து வெறும் பணம் மட்டும் பிசினஸ் கிடையாதுடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ நீங்க எல்லாருமே எங்களுடைய நெய்பர் இங்க இருக்கக்கூடியவங்க, எனக்காக இங்க எல்லாமே வந்து நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு 3005 யுவானுக்கு தான் நான் வந்து இந்த நண்டை கொடுக்க போறேன் அப்படின்றான். என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான நண்டு, இவ்வளவு சீப்பா கொடுக்குறான்ல, அதனால வந்து பிசினஸோ களை கட்டுது. ஹீரோவோட அப்பா அங்கிட்டு இருந்து ஓடி வந்துட்டு என்னடாச்சு, ஏன்னா இவ்வளவு கூட்டமா இருக்கு, வாங்க அங்கிள் வாங்க வாங்க, ஆக்சுவலி மாமா என்னாச்சு அப்படின்னா அந்த நண்டு இருந்துச்சுல, நண்டு கடல் நண்டு, அது எல்லாமே வித்து தீந்து போச்சு அப்படின்றான். டே என்னடா சொல்ற, எவ்வளவு கடா கொடுத்த, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா அப்படின்றப்ப, என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு இன்னும் பிசினஸ் மார்க்கெட்டிங்கே தெரியல, வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு தானே கொடுத்துருக்கேன், அது போக போக தான் தெரியும். அவர் அப்படியே யோசிக்கிறாரு, ஆஹா உங்க அப்பா அப்பவே சொன்னாரு, என்னைய வான் பண்ணாரு, நான் தான் கேட்கல, ஏன்டா இப்படி பண்ற பாவி பயலே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு போறான். அப்படிங்க நைட்டு காட்டுறாங்க, அவன் ஒய்ஃப் குழந்தையோட இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு இந்த கண்ட்ரி அதாவது இந்த கிராம வாழ்க்கைங்கிறது செட் ஆகாது, நீங்க தயவு செய்து வந்து திரும்ப சியோலுக்கு போலாம்ல, எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்றப்ப, இல்ல என்னால வந்துட்டு என்னோட இதை ஓனா இது பண்ண முடியும், நீ ஏன் அவசரப்படாத, பொறுமையாரு, பிசினஸா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் அவசரப்படக்கூடாது, ரொம்ப பொறுமை முக்கியம் தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி தான் நானும் பண்றேன், நீ எதுக்கு கவலைப்படாத, பொறுமையாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் திரும்பி படுத்தவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. என்ன மேட்டர் அப்படின்னா, இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தாலும் அவன் வந்து கால் பண்ணிருப்பான், கால் பண்ணி எங்க இருக்க, ஒழுங்கு மரியாதை என்னுடைய பாஸ்போர்ட் அந்த டிரைவ் எல்லாத்தையுமே கொடுத்துரு, எந்த காரணத்தை கொண்டு எங்கேயும் ஓடிடாத, நான் கொரியால தான் இருக்கேன், அது மட்டும் இல்ல நீ எங்க இருக்க என்னது எல்லாமே எனக்கு தெரியும், நீ பேக்கியானாவோட வீட்டுல தான் இருக்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வந்து தரல அப்படின்னா கண்டிப்பா நான் யாருங்கிறத காட்டுவேன், உன்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்றப்ப, சரி ஓகே நான் தர்றேன், ஆனா வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்ன்றாங்க. ஓகே அப்படின்றான். அதே நேரத்தில் இதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது மறுநாள் பார்க்குக்கு போறாங்க எல்லாரும் ஃபேமிலியோட, அதாவது இவங்க மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை 3 பேரும் ஜாலியா இருக்காங்களா பார்க்ல, அழகா சந்தோஷமா சுத்திக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி எல்லாமே இருக்கும்போது ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல எனக்கு காஃபி வேணுங்க அப்படின்னோடனே, காஃபியா ஓகேமா இருமா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, ரொம்ப குளிரா இருக்கு இரு அப்படின்னு கிளவுஸ் எல்லாம் எடுத்து கைக்கு போட்டு விட்டுட்டு அழகா மேல வந்து ஒரு ஸ்கார்ப் மாதிரி கழுத்துல போட்டு விட்டுட்டு, சரிம்மா நீயும் குழந்தையும் சேஃபா இங்கே இருங்க, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்ட்டு போறாப்ல. ஆனா இவங்க வந்து அவங்கிட்ட போகவே இந்த பக்கம் நகண்டுறாங்க, இவனை விட்டு போயிடலாம் வேண்டாம், திரும்ப நம்மளால இவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவன் வந்து பாக்குறான், பார்த்துட்டு ஆளை காணோன்னே ஃபுல்லா தேடுறான், தேடி
பிடிச்சி இந்த அண்ணான்னு ரொம்ப நேரம் தேடி ஆள் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடறான். சோ இந்த பொண்ணுமே அழுதுகிட்டு தான் கிளம்பி போகுது, ஒரு பக்கம் குழந்தை எடுத்துக்கிட்டு. அதே நேரத்துல போகும்போது கரெக்டா அந்த இடத்துல மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ், மிஸ்டர் ஹாங் சோல் சோல், ஏஜ் 31, அவர் வந்து அவருடைய பொண்டாட்டியை தொலைச்சிட்டாராமா, அவர் ஒய்ஃபை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எங்க இருந்தாலும் சரி உடனே வந்து இந்த சென்டருக்கு வாங்க அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே அங்க இருக்கிறவங்க கலாய்க்கிறாங்க, இங்க வர்றா பொண்டாட்டியை தொலைச்சிட்டாங்கல்ல, அவ எவன் கூட ஓடி போயிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் திரும்பி நிறுத்துங்கடா, முதல்ல அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், அவன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உங்களால பார்க்க கூட முடியாதா அப்படின்ட்டு திரும்ப போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த மனுஷன் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். டக்குன்னு இவங்க வந்தோடனே அவன் பார்த்து வர்றான், நீ ஏன்டா திரும்ப திரும்ப இப்படி பண்ற அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து கட்டுப்பிடிச்சோடனே, இதனால உன்னை விட்டு போகவும் முடியாது போல இருக்கு, ஏன்டா இப்படி என்னை வந்து இது பண்ற, சாரி நான் மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணிங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க இருந்தாங்கல்ல, சோ நம்ம ஹீரோ கூட போன இடம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்க கூட வந்துட்டு வாங்க வாங்க லக்க வாங்கிக்கோங்க, உங்களுடைய லக்க சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கூட அந்த லக்க வாங்கினது, அது போக வந்து அந்த பாலத்துல போனது, அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு இடத்துல போய் சாப்பாடு வாங்கியிருப்பாங்க, நான் இனிமே உயிரோட இருக்கவே மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி சோ அந்த இடத்த பார்த்து ரசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து விழுந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல. சோ அந்த இடத்துல நிக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குறவங்களுக்கு அப்படியே ஸ்லோ மோஷன்ல லெஃப்ட்ல திரும்பி பாக்குறாங்க. பாக்குறப்ப அவங்க இறந்து போன பிரதர் அங்க இருக்கான். அவன் இருந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு அப்படியே டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே நான் வரமாட்டேன், நான் போயிட்டு வரேன் சந்தோஷமா அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். இவங்களும் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க கூட நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி என்னுடைய கடைசி நைட் இதுதான் நினைக்கிறேன். உடனே இவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்ப என்ன உன்னுடைய ஞாபகங்கள் தானே போகுது, கவலையே படாத, நீ கண் முழிக்கிறப்ப நான் இங்கதான் இருப்பேன், உன் முன்னாடி தான் இருப்பேன், உனக்கு எல்லாத்தையும் திரும்ப நான் ஞாபகப்படுத்துவேன், அப்படி ஞாபகம் வரலன்னா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவேன் அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இங்க பாருங்க, இந்த சர்ஜரி முடிஞ்சு அப்படின்னா என்னுடைய மொத்த மெமரியும் போயிடும், ஓகேவா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, நான் திரும்ப கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம, அதாவது நம்ம சண்டை போட்டது, நம்ம பிரிஞ்சது, திரும்ப ஒண்ணு சேர்ந்தது, நம்ம லவ் பண்ணதுன்னு எதையுமே மிஸ் பண்ணாம ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஹானஸ்டா என்கிட்ட ஓப்பனா சொல்லணும். அவரும் சரிமா. இவர் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி படுக்கும்போது என்னாச்சு ஏங்க அப்படின்றப்ப, ஒன்னும் இல்ல, நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணி தான் வச்சிருக்கேன், உன்ட்ட என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றப்ப, என்னது சொல்லுங்க. இல்ல இப்ப வேண்டாம், இல்ல நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது, என்கிட்ட இப்பயே சொல்லுங்க. இல்லம்மா இப்பெல்லாம் வேணாம் விடு அப்படின்றப்ப டக்குன்னு எந்திரிச்சிங்க பாருங்க, நாளைக்கு காலையில என் மண்டையில கத்தி வைக்க போறாங்க, எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க, நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பொய் சொன்னீங்க பிச்சு இப்படி வந்துச்சு, இப்ப சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, இங்க பாருமா, ஆக்சுவலி லைஃப்ல நான் உன்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா அந்த மாதிரி வச்சுக்கிட்டேனாங்கிறது எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம ஆபரேஷனுக்கு அப்புறம் உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நீ கோவப்படலாம், இல்ல ஏதாவது டிசிஷன் கூட மாத்தி கூட எடுக்கலாம், அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா நமக்குள்ள நடந்த சோகமான எந்த விஷயத்தையும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றாரு. இல்ல நீங்க சொல்லணும், அதை எப்படி சொல்லாம இருப்பீங்க, அதெல்லாம் நான் எதுவும் மாற மாட்டேன், கோவப்படலாம் மாட்டேன் அப்படின்னு. பாத்தியா இப்ப கூட நீ கோவப்படுற, ஐயோ நான் கோவப்படலைங்க, நான் கண்டிப்பா புரிஞ்சுக்குவேங்க, இங்க பாருமா, நீ இப்ப சொல்ற எல்லாம் சரிதான், ஆனா அப்போ உன்னுடைய மனநிலைமை எந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், நான் உன்னைய லைஃப்ல ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், அந்த விஷயத்தை எதையுமே நான் சொல்ல போறது இல்ல, நமக்குள்ள இருந்த அழகான காதல் அழகான நினைவுகளை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. டக்குன்னு போங்க அப்படின்றப்ப ஐ லவ் யூ அப்படின்றாரு. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ சொன்னேன். இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், திரும்ப உன்னை எல்லாம் என்னால இழக்க முடியாது, சோ அதனால இந்த ஒரு விஷயத்துல விட்டுடு அப்படின்னு அவங்களும் சரி போங்க அப்படின்ற அளவுக்கு விட்டுறாங்க. டக்குன்னு அப்படியே அவங்க கையை பிடிக்கும் போது அந்த கட்டை நல்லா பாத்துக்கோங்க, சோ கட்டு போட்டுக்கார கையில அப்படியே கட்டு போட்டுட்டு இருக்கும் போது அந்த கையை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருமா, இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அது நீ மட்டும்தான், அதனால உன்னை வந்து விட்டுட்டு போறதுக்கோ இல்ல உனக்கான அந்த நினைவுகளை திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சியோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், எக்காரணத்தை கொண்டு உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், நீ எந்த ஒரு நர்வஸ் இல்லாம பயமும் இல்லாம தைரியமா இந்த ஆபரேஷனை பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. இதை கேட்டோம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் ஃபீல் ஆயிடுறாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அங்க இருக்கிற டோரை திறந்து ஒரு சின்ன அந்த டிராவை திறந்து உள்ள இருந்து அழகான ஒரு சின்ன டைரி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைரியில நான் யாரு, என்ன பண்றேன், யாரு என் அப்பா அம்மா, பேர் என்ன, நீங்க யாரு, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இந்த டைரியில எழுதியிருக்கேன். ஒருவேளை நான் வந்து மறந்துட்டாலுமே இல்ல நீங்க எனக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்றப்ப உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த நேரத்தில் நீங்க இதை காட்டுங்க, இதை நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. சோ நோட் திஸ் பாயிண்ட், இந்த டைரியை நல்லா பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படியே டக்கு 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 நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு அவர் அப்படியா எல்லாமே எழுதி வச்சிருக்கேன்னு தெரிந்து படிக்கிறதுக்காக டக்கு தரப்பா ஒரு சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க இதை படிக்கலாம் கூடாது, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில சர்ஜரி முடிஞ்சு நான் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி தான் நீங்க இது எல்லாத்தையும் படிக்கணும்.
தூங்கணும் ஓகேவா அப்படின்னு அவரும் பாக்குறாரு. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா தூங்கலாம் அப்படின்னு 2 பேரும் அழகா கட்டி பிடிச்சு தூங்குறாங்க. சோ இந்த சீனை பாக்குறப்பே ரொம்ப அழகா அற்புதமா இருக்குங்க. சோ மறுநாள் காலையில விடியுது. நான் சொன்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இனிமே தான் வரப்போகுது. அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது. சோ இப்போ என்ன அப்படின்னா இங்க நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோயினுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இங்க வந்து காலையில 5 மணி 6 மணி ஆகுதுன்னா அங்க வந்து டிஃபரெண்ட் டைமிங் இருக்கும்ல. அதை பார்த்துட்டு இவங்க அப்பா ஹீரோவோட அப்பா கூட கேட்கிறாரு மணி 10 போதுமா சர்ஜரி எல்லாம் நடக்க போதா அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்கும்போது கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஒன்னும் ஆகாது பொறுமையா இருங்க இங்க பாருங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பதட்டத்திலே இருக்காரு பாவம் அந்த மனுஷன். அப்படிங்க நம்ம ஹீரோனி வீட்டை காட்டுறாங்க. அங்க அவங்க ஹீரோனியுடைய அம்மா அண்ணி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் டக்குனு அவங்க அப்பா ஓடி வந்து ஹனி ஆக்சுவலி வந்துட்டு நான் விட்டுட்டு போனேன்ல அந்த நத்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க எனக்கு புரியல. ஆக்சுவலி நத்தை உயிரோட இருக்கு புரியலையா அப்படின்னு டக்குன்னு அவங்க தங்கச்சி தான் அண்ணி புரியலையா ஆக்சுவலி வந்துட்டு அந்த நத்தை இறந்திருக்கும்னு நினைச்சோம் நம்ம சாப்பாடு கொடுக்காம. பட் இந்த மாதிரி உயிரோட இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கலும் கூட. எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் சைன் அதாவது ஒரு நல்ல சகுனம் தான். நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஹயான் வந்து நல்லபடியா குணமாயி வருவா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சோ இப்படி எல்லாருமே நம்ம ஹீரோனுடைய சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறக்காக. அதே நேரத்தில் இப்ப அடுத்து வரக்கூடிய சீனை பார்த்துட்டு யாரும் அழுகாம இருக்க முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அழுகாம இருக்க கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போ ஒரு சூப்பரான சீன் வருது. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி இருக்காங்கல்ல சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினியை கரெக்டா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. டக்குனு அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு மறந்துடக்கூடாது எங்கேயும் போயிடக்கூடாது சரியா ஆபரேஷன் முடிஞ்சு நான் கண்ணை திறக்கிறப்ப நீங்க தான் இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பாக்குற பர்சன் நீங்களா தான் இருக்கணும் மறந்துடக்கூடாது ஓகேவா அப்படின்னு. அதெல்லாம் மறக்க மாட்டேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் ஆபரேஷன் முடிஞ்சு நீ கண்ணு திறக்கிற வரைக்கும் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். இதை சொல்லும்போது அவங்களும் எல்லாம் ஓகே தாங்க ஆனா நான் திரும்ப ஆபரேஷன் முடிஞ்சு எல்லாத்தையும் மறந்து வரும்போது உங்களை ஏதோ ஒரு ஸ்டேஞ்சர் மாதிரி பாப்பேன் அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத நம்ம அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம் நீ எந்த ஒரு பயம் இல்லாம தைரியமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்களும் சரிங்க நான் சீக்கிரம் வந்துடுறேங்க காத்துருங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படி கையை அழகா பிரிச்சுக்கிட்டு மெதுவா ஆபரேஷன் ரூம்குள்ள ஸ்ட்ரெச்சர்ல நம்ம ஹீரோயினியை கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு ஒரு கவலையோடையும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடையும் பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க உள்ள போய் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓன்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறாருங்க. ஏன் அப்படின்னா அவ ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடும் அதை முடிஞ்சு வந்தா அப்படின்னா இப்ப எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க திரும்ப வந்து ஞாபகப்படுத்தணும் அதனால பல இதுகள்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் வரணும். சோ அப்படின்றப்ப இவங்க வந்து ஓன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அங்க வந்து கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபரேஷன் முடியுது. நான் சொன்ன மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்பதான் கரெக்டா ஆபரேஷன் முடிஞ்சது அப்படின்னு டைமிங்ல டப்னு வரும்போது இவரு சந்தோஷப்படுறாரு ஆபரேஷன் முடிஞ்சிரா அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு 4 பேர் உள்ள வராங்க. வந்தனே ஹலோ மிஸ்டர் பேக்கியானோ இவரும் ஆமா நான் தான் பேக்கியானோ உங்களுக்கு என்ன வேணும் நாங்க ஜெர்மன் போலீஸ் ஓகேவா உங்களை வந்து ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறோம் அதாவது வந்து பியான்சோ அப்படின்றவரை வந்து நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க அந்த கேஸுக்காக உங்களுக்கு உங்க நாட்டுல இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. சோ உங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு தான் உங்களுடைய அட்டானி அதாவது உங்களோட வக்கீல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன லீகலா பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. பட் இவர் வந்து என்ன சொல்றீங்க இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பேசலாமே அப்படின்றப்ப இல்ல வாங்க நீங்க தயவு செய்து அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவர் இல்லங்க ஒரு நிமிஷம் பொறுங்க ஒரு 30 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க என் ஒய்ஃப் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ சர்ஜரி முடிச்சு வரப்போறா வந்த உடனே ஒரு 30 செகண்ட் தான் அவ கண்ணை திறந்துருவா ஜஸ்ட் நான் அவட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன் ஒரு 30 செகண்ட் எனக்கு டைம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு. பட் இவங்க வந்து அதை கேட்கற மாதிரி இல்ல வம்படியா இழுத்துட்டு போறாங்க. வச்சாம்பாரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி வில்லன் வந்து இப்பதான் வில்லனாவே இருக்கான். எனக்கு என்னமோ இந்த சீன்ல தான் வில்லன் மாதிரி தெரியறான். இதுக்கு முன்னாடி டம்மி பீஸ் மாதிரி தான் இருந்தான். அந்த நேரத்துல அவனை கூட்டிட்டு போகும்போது கரெக்டா நம்ம வில்லன் அப்படி லிஃப்ட்ல இருந்து இறங்கி அப்படி மாசா வர்றான். இத பாக்குறப்பே அவனுக்கு புரிஞ்சிருச்சு சரி இவன் பார்த்த வேலை தான் இது அப்படின்னு. வந்தவன் அப்படியே பார்த்துட்டு என்ன தம்பி டேய் இது எல்லாமே உன் பிளான் தானே என்ன பிளான் இங்க பாரு இது எதுவுமே என்னோட பிளான்லாம் கிடையாது நான் ஜஸ்ட் ஹெயானோட கார்டியன் தான் அவளை வந்து உன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அவ்வளவுதான் ஒரு கிரிமினல்ட்ட இருந்து என்னுடைய ஹெயானை வந்து நான் பாதுகாக்க போறேன் அவ்வளவுதான் தம்பி அப்படின்றான். டேய் அவனை கண்டிப்பா வந்தேன் அப்படின்னா உன்னை வச்சு செய்வேண்டா முதல்ல நீ வெளியே வரையான்னு பாடுறா அப்படின்றப்ப டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி அப்பதாங்க ஆபரேஷன் முடிஞ்சு கூட்டு வர்றாங்க. நம்ம மனுஷன் ஹெயான் ஐயோ விடியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி போறதுக்காக ட்ரை பண்றாரு. பட் பிடிச்சிடுறாங்க ஹெயான் அப்படின்னு கத்துறாரு. பட் நம்ம ஹீரோயினிக்கு கேட்காதுல ஏன்னா அவங்க தான் மயக்கத்துல இருக்காங்கல்ல. அந்த நேரத்துல அப்படி நம்ம ஹீரோயினியை கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவை கீழே படுக்க வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க கன் பாயிண்ட்ல. நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே பாக்குறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினியா எதுவுமே தெரியாம அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோயினி கண்ணை முழிச்சாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாது. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் போட போறாங்க. சோ நம்ம ஹீரோ என்னதான் பண்ண போறாருன்னே தெரியல. நம்ம வில்லன் அவன் பாட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ நம்ம வில்லன் பார்த்த வேலை தான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கடைசியில அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. இந்த மேட்டர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும்ல. சோ அங்க நியூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குயின்ஸ் குரூப்ல டைரக்டர் அதாவது லா டிபார்ட்மெண்டோட டைரக்டரா இருந்த மிஸ்டர் பேக்கியானாவை வந்துட்டு இந்த மாதிரி டியாங்சோ அப்படிங்கிறவரை மர்டர் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜெர்மனில அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் டிவில சொல்றாங்க. சோ இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் எப்படி இருக்கும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியா இருக்கட்டும் ஹீரோயினுடைய ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு அவர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கண்டிப்பா கூட்டு வந்துருவாருங்கிற
அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப தூக்கி கொண்டு போய் அவரை ஜெர்மனில அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அங்க இருந்து திரும்ப இங்க கொரியாக்கு மாத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுடைய நிலைமை என்ன? வில்லன் கையில சிக்கிக்கிட்டா. அவன் இனி என்னெல்லாம் பண்ண போறாங்கிறது தெரியல. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம வில்லன் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சரி அப்ப ஹெயானை வந்து எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது அப்படின்றப்ப அவங்க அத்தை இல்ல என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்து கொடுத்தோன்னே அவங்க அப்பா தான் கால் பண்ணி பேசுறாரு. யாரான்னு பார்த்தா நம்ம யோன் தான் எடுக்கிறான். நம்ம யோன் எடுத்தோன்னே பேச ஆரம்பிக்கிறான். நான் யோன் பேசுறேன் அப்படின்னு. நீ அங்க என்ன பண்றேன்னு, இல்ல நான் இங்க வேற ஒரு விஷயமா வந்திருந்தேன், அவளுக்கு இப்போதைக்கு லீகல் கார்டு நான் தான் இருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், அவ வந்து கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவா, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு அவளை நான் வந்து பத்திரமா பார்த்து கூட்டு வர்றேன். டேய் என்னடா உளற, அவளை எதுக்குடா நீ கூட்டு வர நாங்க அங்க வரோம்டா, ஒன்னும் நீ ஒன்னும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றப்ப நீங்க ஒன்னும் வர வேணாம், வந்தாலும் அதனால ஒரு யூஸ் இல்ல. ஆக்சுவலி உங்க மாப்பிள்ளைய வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன்ல, அவன் எப்படியும் வர்றதுக்கு அவன் குறைஞ்சது வந்து அங்க 16 வருஷம் இல்ல 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா மர்டர் கேஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவன் இனிமே ஹெயான் லைஃப்ல வரவே முடியாது. டேய் என்னடா உளறல, ஆக்சுவலி இனிமே ஹெயான் எனக்கானவ, நீங்க ஒன்னும் கவலையே பட வேணாம், ஹெயானை பத்திரமா நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசுறாங்க. சோ யோனை பொறுத்த வரைக்கும் ஹெயானை அடையிறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுட்டான். இப்போ இங்க ஒரு சூப்பரான சீன் என்ன அப்படின்னா, நான் சொல்றதை விட அது காட்டுறது எவ்வளவு மேல் நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினுடைய அந்த மெமரிஸ் எல்லாம் ஒவ்வொன்னா அழியுதுங்க. அதை பாக்குறப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல அழியிறது நம்ம ஹீரோ கடைசியா ப்ரப்போஸ் பண்ணிருப்பார்ல, அந்த விஷயம் தான் நம்ம ஹீரோயினி மைண்ட்ல இருந்து அழியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. சோ அந்த சீன் அப்படியே எரியுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க மெமரியை விட்டு ஒவ்வொரு ஞாபகங்களும் அழிஞ்சு கொண்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து முதல்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இங்க பாரு ஹெயான், இந்த உலகத்துல நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டேன், ஆனா இப்போ ஒரு விஷயத்தை நம்புறேன், இந்த உலகத்துல இருக்க ஏதோ ஒரு அற்புதமான சக்தி தான் உன்னை என்னையும் சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெயான் will you marry me அப்படின்னு ஒரு ப்ரப்போஸ போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த பக்கமும் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அதுக்கடுத்து அவங்க கல்யாணத்து அப்ப சொல்லிருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு இல்ல 20 வருஷம் கழிச்சு இல்ல 100 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அப்பயும் என்னுடைய காதல் என்னோட பேக்கியானா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த இது அப்படியே மறைஞ்சு நம்ம பேக்கியானா, அதாவது நம்ம ஹீரோவோட மொத்த நினைவுகளும் இந்த இடத்துல அழியுதுங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினி டோட்டல் எம்டி, அவங்க லைஃப்ல இருந்த அழகான நினைவுகள் எதெல்லாம் மறக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. சோ இப்போ இவங்க ஒரு எம்டி தான், இந்த நினைவுகளுமே அவங்க கிட்ட இல்ல, எல்லாமே அழிஞ்சிருச்சு சுத்தமா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த இடத்துலயே நீங்க இந்த வெப் சீரிஸ் முடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா உண்மையான காதலை யாராலையும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாது. யாரு கூட சேரணுங்கிறத இந்த இயற்கை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தை நீங்க வந்து இந்த வெப் சீரிஸோட கடைசியில பாப்பீங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி மெதுவா கண்ணை திறக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நேம்களும் கிடையாது, அவங்க எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படியே மயக்கத்துல இருந்து மெதுவா கண்ணை திறக்கும் போது அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா நம்ம யோன் தான் நிக்கிறான். அப்படியே மெதுவா திரும்பி பார்த்து அழகா வந்து உட்கார்ந்து அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவன் பாட்டுக்கு பரவாயில்ல கடைசியா நீ கண்ணை முழிச்சிட்ட. அவங்களுக்கு எதுவுமே புரியல, இவங்க யாரு என்னங்கிற ஐடியாவே இல்ல. டக்குன்னு அவங்க அப்படியே ஆண் வாயை திறக்கும் போது இல்ல நீ எதுவும் பேசாத, ரொம்ப ஸ்டைம் பண்ணிக்காத, உனக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன், எனக்கு புரியுது, இங்க பாருமா நீ வந்து இப்ப ரொம்ப குழப்பத்துல இருப்பன்னு தெரியும். ஆக்சுவலி வந்துட்டு நீ யாரு, எதுக்காக இங்க இருந்து முழிக்கிற, எல்லாமே உனக்கு வந்து குழப்பமா தான் இருக்கும். நான் உனக்கு தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி உனக்கு இப்போ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, சர்ஜரி முடிச்சுதான் நீ இப்ப கண்ணை முழிச்சிருக்க. உனக்கு மூளையில ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது, அதை ரிமூவ் பண்றதுனால தான் உனக்கு இப்போதைக்கு எல்லா நினைவுகளும் மறந்துருச்சு. நீ சர்ஜரிக்கு உள்ள போகும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன், என்ன அப்படின்னா நான் சர்ஜரி முடிச்சு வரும்போது கண்ணை திறக்கிறப்ப நீ தான் என் முன்னாடி இருக்கணும்னு நீ சொல்லியிருந்த. சோ அதுக்காக தான் சர்ஜரி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் உன் கூட பக்கத்திலே இருக்கேன். அதாவது நம்ம ஹீரோயினி ஹீரோவை இருக்க சொன்னாங்கல்ல, அதை அப்படியே உல்டாவா மாத்திட்டான். இங்க தாங்க மிக பெரிய ட்விஸ்ட் வரும் பாருங்க. நம்ம வில்லன் மட்டும் இல்ல, நீங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம ஹீரோயினி வாயை திறந்தனே என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டு பேக்கியானோ அப்படின்றாங்க. நம்ம வில்லனுக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க, என்னடா அது திரும்ப அவன் பேரை சொல்றாளே அப்படின்னு. சரி நீங்க சொல்லுங்க, நீங்களும் அப்படிதான் நினைச்சிருந்திருப்பீங்க, நம்ம ஹீரோயினி எல்லாமே மறந்துருப்பாங்க, இவன் சொல்றது எல்லாத்தையும் நம்பிடுவாங்கன்னு. நம்புவாங்க, ஆனாலும் பேக்கியானோன்ற அந்த ஒரு பேரு மட்டும் நம்ம ஹீரோயினி மைண்ட்ல இருந்து போயிருக்காது. நம்ம வில்லன் ஒரு மாதிரியா பாக்குறான். அங்க அப்படியே காட்டுறாங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணவன ஜெயில தூக்கி போட்டாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி வந்து வில்லன்ட்ட விட்டுட்டு வந்துட்டோமே, அவன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு வழியா முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவனால எப்படியும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு வந்து எந்த வக்கீலையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி லாக் பண்ணிட்டானுங்க. சோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இவன் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கும்போது நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவை தான் எதிர்பார்த்திருக்காங்க. அவருடைய பேர் மட்டும் தான் நம்ம ஹீரோயினி மைண்ட்ல இருக்குது, வேற எந்த நினைவுகளுமே இல்ல. வில்லன் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறான், பார்த்துட்டு சிரிச்சுட்டு, ஆமா எப்படி உனக்கு இந்த பேர் மட்டும் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா இந்த ஒரு பேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதனால வந்துட்டு அவன் அப்படியே உண்மையவே உல்டாவா கொஞ்சம் சொல்றான். சரி ஓகே உனக்கு இதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ஆக்சுவலி உன்னுடைய பேர் பார்த்தனா ஹாங் ஹே இன், என்னோட பேர் வந்து யோன் சோங் இங். டக்குன்னு அவன் போன் எடுத்து அதுல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாக்குல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதை காட்டி இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து
வந்து டேட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம 2 பேரும் லவ் பண்ண காலத்துல எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ சச்சரவுகள், எவ்வளவோ கொஞ்சல்கள் எல்லாமே இருந்தது. அப்ப இருந்து நம்ம வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த பேக்யானோ அப்படின்றது வந்து நீ கல்யாணம் பண்ண பையன். இப்போ இதை வேற மாதிரி சொல்லிடுறான். என்ன அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணனான்னு கேட்டோன்னே, ஆமா இது வந்து என்ன அப்படின்னா உங்க வீட்டோட அழுத்தத்தினால, அதாவது உங்க வீட்டுல வந்து சம்மதிக்கல நம்மளுடைய காதலுக்காக, வேற வழியே இல்லாம தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அந்த காரணத்தினால தான் நீ அவனை டிவோர்ஸும் பண்ணிட்ட. இப்போ அவன் உன் கூட இல்ல, அவன் டிவோர்ஸ் பண்ணி எப்பயோ போயிட்டான் அப்படிங்கிற சொன்னே அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களா. இவன் சரி ஓகே இன்னைக்கு இது போதும், நீ தயவு செய்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு எல்லாத்தையும் போக போக நான் தெளிவா எக்ஸ்பிளனேஷன் பண்றேங்கிறான். இப்போ இங்க ராத்திரி வந்து ஜெர்மனில அந்த பனி பொழிவு மாதிரி வருதுங்க, ஸ்னோ வருது. சோ அந்த ஸ்னோவை பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே நம்ம ஹீரோனி சொல்லிருப்பாங்களா, ஆக்சுவலி வந்துட்டு இந்த வருஷத்தோட முதல் ஸ்னோஃபால் இருக்குல்ல, அப்ப வந்து நான் என்னுடைய முதல் காதலை மீட் பண்ணுவேன் அப்படின்னு, அதாவது என்னுடைய முதல் காதலை மீட் பண்ணுவேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஜன்னல் பக்கமா நின்னுட்டு இருக்கனால அப்படியே அதை பார்த்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க இவர் மட்டும் ஃபீல் பண்ணலங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம், அதுக்காக இவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு. அந்த உண்மையான காதல்ங்கிறது யார் என்ன நினைச்சாலும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது மனசுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை இங்க ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினி வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி வழியா அந்த ஸ்னோஃபால் விழுகிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையான இனம் புரியாத ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே அங்க அந்த ஸ்னோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா வில்லன்னு வந்தோனே, பரவாயில்லையா ஸ்னோ விழுகுதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்காட்டர் எல்லாம் அப்படி விலக்கி விட்டுட்டு, ஆக்சுவலி இதுதான் இந்த வருஷத்தோட முதல் ஸ்னோ அப்படின்றான். சோ அதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும்போது அப்படி கையை அப்படி லேசா இது பண்ணும்போது டக்குன்னு அந்த கையை பாக்குறாங்க. ஏன்னா மோதிரம் இருந்திருக்கும்ல, சோ அந்த மோதிரம் இல்லாத ஏதோ ஒரு வெறுமையா ஃபீல் ஆகுது. அதே நேரத்துல அந்த நகை பாலிஷ் போட்டிருப்பாங்கல்ல, ஆக்சுவலி நெய் பாலிஷ் போட்டிருப்பாங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க முதல் ஸ்னோ ஃபால்ஸ் அப்ப என்னுடைய முதல் காதலை பாக்குறேன் அப்படின்னு. சோ அந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு அவங்களுடைய இதயத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்களை அறியாமலே இவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரியா என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றனே, டக்குன்னு வில்லனும் என்னாச்சு அப்படின்னு, ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு இனம் புரியாத வழி தெரியுது, ஏதோ ஒரு வருத்தமா இருக்கு எனக்கு, ஏன் எனக்கு இப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவங்களுடைய நினைவுகள் மட்டும்தாங்க அழிஞ்சிருக்கு, அந்த காதல் அழியல, அது கரெக்டா மனசுல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னதான் சயின்ஸ் படி நமக்கு மனசுன்னு ஒரு இடம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அங்க எப்படி ஹீரோயினியை பிரிஞ்சு அழுதுகிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவங்க ஏன் அழுகுறோம் எதுக்கு அழுகுறோம் தெரியாமலே தன்னைத்தான அறியாமலேயே அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரியா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க ஜெயில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினி நினைவுகளை இழந்தாலும் நம்ம ஹீரோவோட பேரை சொல்றாங்க. ஒரு பக்கம் அந்த உண்மையான காதல்றது எங்கிட்டு இருந்தாலும் வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேரை யார் என்ன நினைச்சு பிரிக்க நினைச்சாலும் இந்த உண்மையான காதலை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதை இந்த இடத்துல தான் நானும் ஃபீல் பண்ணேன் பாக்குறப்ப. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த உண்மையான காதல் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குதான் போல இருக்கு. நான் இவ்வளவு நாள இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வெப் சீரிஸ் பாக்குற வரைக்கும், சும்மா படத்துல ஏதோ காட்டுறாங்க அப்படின்னு. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணி எத்தனை பேரை சைட் அடிச்சாலும் எத்தனை பேரை லவ் பண்ணாலும் சரி, உண்மையிலே நம்ம யாரு கூட சேர்ந்து வாழணும் யாரு கூட இருக்கணும்ங்கறத இந்த இயற்கை முடிவு பண்ணது பாத்தீங்களா, அவங்க கூட மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும் போல இருக்கு. சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் என்னதான் வில்லனுடைய சதியினால பிரிஞ்சாலும் அவங்களுடைய மனசுன்றது ஒருத்தர் விட்டு கொடுக்காம மறக்காம இன்னும் இருக்குது அப்படிங்கறதா உண்மை. சரி ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.